எனது ஐயாவிடம் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், வருகிற 2026 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பார்ட் 2 2 கோடி சத்திரியர்களை தன் கையிலே வைத்திருக்கின்ற ஐயா அவர்கள், ஐயாதான் சத்திரியரையும் மீனவரையும் நீங்க அடக்கிறீர்கள், ஆளுமையோடு அருமையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஐயாவிடம் ஒரு கொள் கொடுத்தார், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நாசமாகிவிடும். அவர் எல்லோருக்கும் அன்பு கட்டளை இட்டிருக்கிறார். அதனால் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களே, நீங்கள் ஆணையிடங்கள் செயல்படுவதற்கு இளைஞர் கட்டாளம் மட்டுமல்ல, மீனவ சமுதாயமும் காத்திருக்கிறது. வெற்றிவாய் என்றால் கட்டி வரும் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலரும் மீனவ சமுதாயத்திலே பல்வேறு போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தி இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைய காலகட்டத்திலே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு தாரக மந்திரத்தை பல்வேறு காலங்களிலே தொடர்ந்து செயலாடுத்தி இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற அந்த மந்திரத்திலே பதித்திருப்பார்கள். ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தமிழகத்திலே 50 ஆண்டு கால திட்டத்தை நிறைவேற்றி அதற்கான வழிகாட்டுதலை நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள். இதுவரை இன்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிட அரசுகள் எல்லாம் அந்த வழிகாட்டுதலை வைத்துதான் அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை தாண்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 400-500 ஆண்டுகளுக்கான எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தி மாற்றம் அன்புமணி மாற்ற திட்டத்தை நிறைவேற்றினார்கள். மாற்றம் முன்னேற்றம். எனது ஐயாவிடம் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், வருகிற 2026 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பார்ட் 2 அதை தமிழகம் எங்கும் நீங்க பரப்ப வேண்டும். அதிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களால் முடியும். 2 கோடி சத்திரியர்களை தன் கையிலே வைத்திருக்கின்ற ஐயா அவர்கள் இன்றைய தினம் ஒட்டுமொத்த மக்களையும் அறிவுசார் கல்விசார் சிந்தனையோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் 10.5% கொடுத்தபோது கொடுக்க அதை தடுத்த திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு எதுவென்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த வேண்டும் என்றுதான். ஏனென்றால் 10.5 என்பது 20% மாறிவிடும். ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் வன்னியர் கூடையை போட்டி போட்டு அவர்களுக்குள்ளே படிப்பறிவு அறிவு சார்ந்த சிந்தனையாளர்கள் வர முடியும். மீனவர் தனி இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலம் அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு மூலம் கிடைக்க முடியும். ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்களின் முக்கியமான ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை ஐயா எடுத்திருக்கிறார். ஐயா சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அரசிடம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை. ஐயாதான் சத்திரியரையும் மீனவரையும் நீங்க அடக்கிறீர்கள், ஆளுமையோடு அருமையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஐயாவிடம் ஒரு கொள் கொடுத்தார், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நாசமாகிவிடும். அவர் எல்லோருக்கும் அன்பு கட்டளை இட்டிருக்கிறார். அதனால் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களே, நீங்கள் ஆணையிடங்கள் செயல்படுவதற்கு இளைஞர் கட்டாளம் மட்டுமல்ல, மீனவ சமுதாயமும் காத்திருக்கிறது. வெற்றிவாய் என்றால் கட்டி வரும் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே உங்கள் போர்க்குளத்திலே போர்ப்படையிலே தளபதியாக எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் பாலு அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.